என்ன வீடு கட்டிருக்கானுங்கயா? பணத்தை தண்ணியா செலவச்சிருக்கானுங்க. எங்க அப்பன் பேமானி தண்ணீரையே பணத்தை செலவச்சிட்டான். 1/2 கிரவுண்ட்ல 6 வீடு கட்டி 5 வித்துட்டா. இருக்கிற 1 3 அடிக்கு 3.5. அதுல 1 கூட சரியா போக முடியாது. டேய் ராமோகன், நீ அயோக்கியன்டா டேய். இது நான் ஜப்பான்ல வாங்கின வயர்லெஸ் செட். இதனுடைய மைக்க மிராண்டா ரூம்ல அவங்களுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கேன். அவங்க என்ன பேசினாலும் நாம தாராளமா கேட்கலாம். அக்கிரமையாது. உலகத்துல கஷ்டப்பட்டு வேலை செய்யறவெல்லாம் பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறான். உலகார பசங்களுக்கு கோல்டு கவரிங் கட்டில். இந்த மாதிரி சண்டார பாவிங்களெல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு நாய சுடுற மாதிரி சுடணும். எவன் அப்பா விட்டு சொத்து இதெல்லாம் ஒழுங்கா சம்பாதிச்சதுங்கிற நீ ஊரை அடிச்சு உலையில போட்டுக்கிட்டு தானே. சத்தியமா சொல்ற, இதெல்லாம் நிலைக்காது. தக்க ஆதாரத்தோட போலீஸ் கிட்ட போனா அத்தனை பேருக்கு சல்லி சல்லியா வெட்டி குழி தோண்டி புதைச்சிருவாங்க. அதத்தான் நானும் சொல்றேன் மிஸ்டர் மிராண்டா. வடநாட்டு பத்திரிகையில நம்மள மாதிரி ஆல் இந்தியா கொள்ளக்காரங்களை பத்தி கண்ணா பின்னான் இப்படி எல்லாம் கிழிக்கிறாங்களே. பாவம் லோக்கல் பார்ட்டி ராம்மோகன், அவனை பத்தி தமிழ் பத்திரிகையில என்னெல்லாம் கிழிப்பாங்க. இல்ல இதையும் மீறி இந்த ராம்மோகன் தொழில் செய்யறான்னா hats off to ராம்மோகன் and hats off to his wonderful brothers. நம்ம மிராண்டா பெரிய கொள்ளக்கார மட்டுமில்ல, நம்மள மாதிரி மத்த கொள்ளக்காரனுடைய கஷ்டம் தெரிஞ்சவன். முரடனா இருந்தாலும் ரொம்ப நல்லவன். என்ன மிராண்டா கிட்ட சமாதானமா போறத பத்தி எப்ப பேச போறீங்க? நாம ஏண்டா அவன்கிட்ட சமாதானமா போகணும்? முட்டாள், நம்ம தொழில குறுக்கிட கூடாது, இந்த ஊரை விட்டே போயிடணும்னு அவன்கிட்ட சொல்ல போறேன். அவன் ஒத்துக்கிட்டான்னா உயிரோட திரும்பி போவான். இல்லைன்னா அவனையும் அவன் ஆளுகளையும் புதைக்க முடிவெட்ட ஏற்பாடு பண்ணிட்டேன். இத கட்டி 10 வருஷம் ஆச்சு. செலவுக்கள் எல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வந்தேன். என்ன பாக்குறீங்க? இந்த சிலைகள் ரொம்ப நல்லா இருக்கு. காம் என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கிற? இல்ல, அப்படியே வீட்டு சுத்தி வரும்போது என் தங்கச்சி செல்வியா பார்த்தேன். அனாதையா பிச்சைக்கடை மாதிரி தனியா உட்காந்துருக்கா. என்ன அவ புரிஞ்சுக்கல. ஒண்ணு பண்றேன், நான் இங்க வந்திருக்க மாற விஷயத்துல அவன் புருஷன் எப்படியும் காப்பாத்துறதுன்னு எழுதி தரேன். அவகிட்ட கொடுத்துருங்க. ஓகே? பென் அந்த அம்மா கிட்ட இந்த லெட்டர் கொடுத்தியே, அதை அவங்க பாத்துட்டாங்கயா? ஊத்திக்கிறத தவிர உன் வாழ்க்கையில எதையாவது உருப்படியா செஞ்சிருக்கியா? உன்னை பெற்றிருக்கேனே, அதையும் சேர்த்துதான் சொல்றேன். என்ன விஜய், எந்த காரியத்துக்கு யார் அனுப்புன? இந்த ஆள் செல்வி கிட்ட லெட்டர் கொடுக்கறத அந்த பிரகாஷ் பாத்துட்டான். பாவம் தங்கச்சிக்கு இனிமே என்ன ஆபத்து வருமோ? விஜய் அவசரப்படாத, நீ போனீங்கன்னா காரியம் கெட்டுரும். நான் போய் என்னன்னு பார்த்து வரேன். யாரடி அவன்? எங்கடி அந்த கரதாசி? சொல்ல மாட்டேன். அவதான் பேச மாட்டாளடா. லெட்டர் கொடு. கொடுக்க மாட்டேன். பிரகாஷ்
வக்கீல் தானா? விராண்டாளுங்க பூரா கவலை கேஸ் போல இருக்கு. விஜய் விஜய், உன் செல்வி ரொம்ப புத்தாலிப்பா. நிலைமையை மாத்தி சொல்லி எப்படியோ சமாளிச்சுட்டா. ஹேட்ஸ் ஆஃப் டு ரைஸ். என்ன? நான் ரகசியமா லெட்டர் கொடுத்ததை எவன்டா பார்த்தது? விட்ட மாட்டான். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயா பெரியவரே, கொஞ்சம் கூட வரீங்களா? எங்க? இல்ல வாங்க, உங்களுக்கு தனி ரூம் போட்டுருக்கு. வாங்க இது எடுத்துங்க, தாராளமா குடிக்கலாங்க. வாங்க வாங்க. நீ இதாங்க ஸ்பெஷல் ரூம். உள்ள போய் தாப்பா போட்டுங்க. டாடா, அப்புறம் லெட்டர் போடுறேன். உள்ள போய் அப்புறம் லைட் போட்டுங்க. என்னடா ரூம் இது? எப்படி திரும்பினாலும் இடிக்குது. நானும் நேத்தில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், தின்னுகிட்டே இருக்கிறேன். நீ ஒப்ப விட்டு சொத்தா பாடு, எங்க அப்பனே ஒழுங்கா இருந்தா இப்ப வெண்ணெய் தடவுற அளவுக்கு கொண்டு விட்டுட்டேன் ரொட்டிக்கு. நீ என்ன மிராண்டா பேரை சொல்லி தின்னே தீர்த்துடலான்னு பிளானா? உங்க அப்பா என்ன பெரிய ஒழிங்க பாரு, குடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆம்பளை குடிச்சு கும்மாளம் அடிப்பான். எங்க அம்மா பொம்பளை தின்னுகிட்டே இருப்பா. வலிக்கு அப்படியா? என்ன கேளு. அதை விட என்ன வேப்பல் அடிக்க சொல்லி விட்டு கொண்டாந்து வெட்டியா உட்கார வச்சிருக்காங்க. நான் ஒரு பிளான் இருக்குமா? என்ன பிளான்? ராமோகன் கோஷ்டிக்கு எக்கச்சக்கமா சொத்து இருக்குல்ல, அதை என்ன பண்ணலாம்? உன் மூலமா அதை குறைக்கலான்னு பிளான். எப்படியாவது பேசுறதுக்கு கொடுத்துருவாங்களா? எல்லாம் கொடுப்பாங்க, சும்மா அலையாத. இத கொஞ்சம் குறைச்சிக்க. என்னத்த குறைக்க சொல்ற? இந்தா. குடு. பாரு வா, ஜூல திங்கிற மாதிரி. என்னது கண்ணு ஒரு மாதிரியா சொருவுது? அட பாவி, ரொட்டில பிராண்டி கலந்து இது கேஸ். என்னாச்சு? எழுதிட்டேன். உன் மாத்திர நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? என் பொண்ணை டாவ் அடிக்கிற டா. ஐயோ பேசாதடா. நீ அவளையே கட்டிக்கடா. சரி, அப்புறம் நான் என்ன செய்வேன்? நீ கவலையே படாத, நான் இருக்கிறேன். அறிவு இருக்கா உனக்கு? ஏற்கனவே ஆடுறா, நீ வேற தவுத்தி விட்டியா? ஒரேடியா உடவே மாத்திரையாவா? என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓகே. அப்ப இது எனக்கு ஓகே. பயலுவலா யாரு? யாரு அவன்? வர்றான்டா. வராண்டால மாத்து மிராண்டா. வர்றாண்டாவும் வர்றாண்டாவோ. பயலுவலா பேத்து மாத்தல பண்றீங்க. சொரப்பால் அடி. இதுக்கு மொத்தமாவே குடிக்கலாம் நீ. இந்தா. என்னடா இந்தா, உள்நாட்டுல பண்ணணும். இந்தா. சாரி, நான் இனிமேல் போக வர மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஐயோ ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஐயா ஐயா ப்ளீஸ். நோ நோ டோன்ட் நடிக்காதீங்க. என்னடா ஆச்சு? இவன் அண்டர் படியில இறங்க பார்த்தான். இவனை பிடிச்சிட்டோம் நாங்க. போனியா? நான் அங்க உனக்கு என்ன வேலை? இல்ல ஜஸ்ட் நான் சார் நோ ஐ அம் சாரி. நான் அவங்க கேக்குறாங்க, இல்ல சொல்லு மேன். அதான் சொல்றியா இல்லையா? ஐயோ பாஸ்டர். I went for this. ஒண்ணுக்கு போனேன். போய் உங்க ரூம்ல தான் பாத்ரூம் இருக்கு. எனக்கு அங்கெல்லாம் போய் பழக்கம் இல்ல, அதான் இப்படி. ஓ சார், இவனை உங்க வீட்டுக்குள்ள சுட போறேன். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? No, 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 sir, please, please, sir, உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது சார். சொல்ல செஞ்சிருவேன் சார். சார், he will shoot me. Sir, please, no, no, please save me. Sir, no, 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 இது காப்பாத்துங்க. Sir, please, உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது சார். சொல்ல செஞ்சிருவேன் சார். He will shoot me, sir. Please, I beg of you, sir. Sir,
உனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு நமக்கு தெரியும், இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? Damn it. மிஸ்டர் மிராண்டா, இப்படி ஒரு வியாதி இருந்தா அவர் என்ன செய்வார் பாவம்? மிஸ்டர் மராண்டா, அவர் எங்களுக்காக மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஓ, தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு. நான் மாதிரி ஆக்ட் பண்றடா. போட்டு அப்படி அடிக்கிறியே. சிரிக்காத, எப்படி உங்களை மாட்டிக்கிட்டேன்? ஏதோ சில்வர் சத்து கேக்குதான் போய் பார்த்தா 2 தடி ஆம்பளைங்க வாயிலே குத்தானுங்க. அம்மா எங்க போறோம்? கூட போட தனியா போடாத, பொம்பளையோட போடுறா.